நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கிய புரதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பெயர் MCL1. இந்த புரதம் தலைமுடி வளர்ச்சிக்கான ஸ்டெம் செல்கள், அதாவது அடிப்படை உயிரணுக்களை பாதுகாக்கும் சக்தி கொண்டது. வளர்ச்சி நிலைதான் இதன் முக்கிய வேலை. ஓய்வு நிலையிலோ ஆரம்ப வளர்ச்சியிலோ இது பாதிக்காது. சிங்கப்பூரின் டியூக் NUS மருத்துவ பள்ளியும் ஆஸ்திரேலியாவின் வால்டர் அண்ட் எலிசா ஹால் ஆராய்ச்சி நிறுவனமும் சேர்ந்து இந்த ஆய்வை நடத்தியிருக்காங்க. எலிகளின் மீது MCL1ஐ தடுப்பதன் விளைவாக அவர்களுக்கு பின்னாளில் முடி உதிர்ச்சி ஏற்பட்டது. MCL1 புரதம் அப்போப்டோசிஸ் எனப்படும் உயிரணு மரணத்தை தடுக்கிறது. தலைமுடி வளர்ச்சிக்குள் செல்லும் ஸ்டெம் செல்கள் திடீர் அழுத்தம், சேதம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த புரதம் இல்லாத போது ஸ்டெம் செல்கள் வேலை செய்ய முடியாமல் போகின்றன. முடிவில் முடி வளர்ச்சி நிற்கிறது. இந்த கண்டுபிடிப்பு அலோபேசியா போன்ற முடி உதிர்ச்சி நோய்களுக்கு புதிய சிகிச்சை வழிகளை திறக்கக்கூடியது.